இந்த அதிகாரத்தெல்லாம் சாமானிய மக்கள் மேலதான் காமிப்பீங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல்ல அங்க பர்மிஷனே கேட்காம மஞ்சு விரட்டு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு 2 போலீஸ் பைக்ல வந்திருக்காங்க. அப்போ பர்மிஷனே கேட்காம மஞ்சு விரட்டு நடத்தினாங்களே, அவங்கள எதுவுமே பண்ணாம அங்க ஒரு பெரியவர் ஒரு வாட்டர் பாட்டில் கடை போட்டு இருந்திருக்காரு. இந்த 2 போலீஸும் அவருடைய கடைக்கிட்ட போயிட்டு இவங்க போட்டிருந்த ஷூ காலால அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் எட்டி உதைச்சி அவருடைய கடையே உடைச்சிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இவங்க என்ன பண்ணணும்? அந்த பர்மிஷனே கேட்காம மஞ்சு விரட்டு நடத்தினாங்கல, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இல்லனா இந்த பெரியவர் கிட்ட வாயால கடையை எடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவரும் கடையை எடுத்துட்டு போயிருப்பாரு. அதை விட்டுட்டு இவங்களுடைய அதிகார திமிர சாமானிய மக்கள் மேல காமிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை அடிக்கிறவன் பெரிய பெரிய கிரைம் எல்லாம் பண்றாங்களே, அவனெல்லாம் விட்டுருவாங்க. இந்த ரோட்டோர கடை போடுறவங்கள தான் இந்த மாதிரி போலீஸ் இவங்களுடைய அதிகாரத்தை காமிப்பாங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிங்க தப்பு பண்ணா அவங்க கிட்ட எல்லாம் இந்த அதிகாரத்தை காமிக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண 100க்கும் 200க்கும் ரோட்டோரத்துல கடைய போட்டு சம்பாதிக்கிறவங்க கிட்ட தான் இந்த மாதிரி அதிகார திமிர்லாம் காமிக்கிறாங்க. இதே அந்த பெரியவருக்கு மட்டும் நடக்கல, என்னுடைய அப்பாக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவரும் ரோட்டோரத்துல கடைய போடுறவர் தான். அவருக்கிட்டையும் போலீஸ் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்போ அந்த போலீஸ் செந்தில் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்படி அங்க இருக்க ஒருத்தர் வீடியோ எடுத்ததுனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.